Hello viewers, welcome to VAP student. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரியாக்ட் ஹூக்ஸில் இருக்கிற யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிற ஹூக்ஸ் என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதோட அவுட்புட் தான். இப்போ நம்ம பட்டன் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு கன்சோலில் இங்கே தெரிகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்லாம் எழுதணும். சரியா? இன் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நான் இந்த பட்டன் கிளிக் பண்ணால் இந்த கோர்ஸோடைய டீட்டெயில் அப்படி இல்லைன்னா இந்த பைத்தான் கிளிக் ஆர் ஜாவா ஸ்கிரிப்ட் கிளிக் இந்த வேல்யூவை நான் கன்சோலில் பார்க்குறதுக்கு பதிலாக இந்த காம்போனண்ட்லேயே இந்த இடத்துல ஒரு இடத்துல பார்க்கணும். இது வந்து ரூட் காம்போனண்ட், அதாவது ஆப் காம்போனண்ட்டுங்கிறது பேசு. அதில் உள்ளே இருக்கிறது சைல்டு காம்போனண்ட் என்ன இருக்குது அப்படின்னா கோர்ஸ் அப்படின்னு வச்சுருக்கிறோம். இப்போ இந்த காம்போனண்ட்டுக்குள்ளே ஒரு வேரியபிளை வச்சு அதில் ரியாக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டிவ் முடியுதுல்ல, இந்த இடத்துல இங்கே வந்து கோர்ஸ் கண்டென்ட் அப்படின்னு நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் போடுறேன். இப்போ சேவ் பண்ணோன்னே எனக்கு கீழே இங்கே வந்துருச்சு கோர்ஸ் கண்டென்ட் அப்படின்னு. இந்த காம்போனண்ட்லேயே நம்ம வந்து டீட்டெயிலை பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்போ இது வந்து டைனமிக்காக வரணும்னா இது ஒரு வேரியபிளாக தான் இருக்கணும். ஸோ நான் அந்த வேரியபிளை இந்த ஆப் காம்போனண்ட்டில் மேலே டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ லெட் அப்படின்னு போடுறேன். லெட்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நான் வந்து லெட் கோர்ஸ் கண்டென்ட் ஈக்குவல் டு கோர்ஸ் கண்டென்ட் பை வேரியபிள்னு ஒரு வேல்யூ வச்சுருக்கிறேன். இந்த வேல்யூவை நான் வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இதுக்கு பதிலாக இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கர்லி ப்ராக்கெட் போட்டு அந்த வேரியபிளை இங்கே போட்டாச்சு. இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு கோர்ஸ் கண்டென்ட் பை வேரியபிள் அப்படின்னு வந்துடுச்சு. இந்த இடத்துல தான் நம்ம எந்த பட்டனை கிளிக் பண்ணுறோமோ அந்த டீட்டெயிலை இங்கே காமிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணும், நான் பட்டன் கிளிக் பண்ணும்போது எனக்குடைய பட்டன் வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த வேரியபிளை ஒரு தடவை நம்ம அப்டேட் பண்ணணும். ஈக்குவல் டு கன்சோல் லாக் போட்டிருக்கேன்னா இதே இடத்துக்கு நான் போட்டுக்கிட்டேன். அப்போ என் வேரியபிள் எவ்ரி ப்ரெஸ்லையும் மாறிக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் என்னுடைய கோர்ஸ் கண்டென்ட்டை நான் கன்சோலில் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அப்போ நம்மளுக்கு கன்சோல்லையும் தெரியும், அதே சமயம் காம்போனண்ட்லேயும் இந்த வேரியபிள் டிஸ்பிளே ஆகும். இந்த கோடிங் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். இப்போ சேவ் பண்ணிடலாமா? ஓகே, ஒரு தடவை இங்கே கிளியர் பண்ணிவிட்டு இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணிவிடுவோம். பைத்தான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு இங்கே பைத்தான் கிளிக்டு வந்துருச்சு. பட் இங்கே எதுவும் மாறலை. டைப் ஸ்கிரிப்ட் கிளிக் பண்ணோன்னா டைப் ஸ்கிரிப்ட் வந்துருச்சு. பட்டு வேரியபிளில் எதுவும் மாறலை. நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதியிருக்கோம், ஆனால் எதுவுமே மாறலை. இப்போ இது என்னென்னா, ஒரு காம்போனண்ட்டு ரெண்டர் ஆகிடுச்சு. அப்போ எல்லா டீட்டெயில்ஸும் கொண்டு வந்து காமிக்குது. அதே சமயத்தில் அந்த காம்போனண்ட்டை ரீரெண்டர் பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டா மாறி இருக்குது அப்படின்னு நம்ம ரியாக்டுக்கு சொல்லணும். இந்த டேட்டா மாறிடுச்சு, நீ ரீரெண்டர் பண்ணு காம்போனண்ட்டை அப்படின்னு நம்ம சொல்லணும். அது சொல்கிறதுக்கு தான் நம்மளுக்கு யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வழியாகவும் நம்ம டேட்டாவை மாற்றினா காம்போனண்ட் ரீரெண்டர் ஆகும் ரியாக்டில். அது இல்லை அப்படின்னா நம்ம இந்த யூஸ் ஸ்டேட் வழியாகவும் பண்ணிக்கலாம். சரி, இப்போ யூஸ் ஸ்டேட்டை கோடிங் எழுதுவோம். யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது இந்த காம்போனண்ட்டோட நிலைமை என்ன அப்படிங்கிறத சொல்லுது. இப்போ சப்போஸ் அதோடைய ஸ்டேட்டஸ் மாறுது, அதாவது டேட்டா மாறுது, அதோடைய நிலைமை மாறுதுன்னா உடனே ரியாக்டுக்கு ஆக்டிவேட் பண்ணி அதை ரீரெண்டர் பண்ண வைக்கும். இந்த ஹூக்ஸ்லேயே முக்கியமானது யூஸ் ஸ்டேட், நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா, மேலே நம்ம ரூல்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஹூக் ஸ்டேட்லாம் டாப் லெவல் தான் எழுதணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து யூஸ் ஸ்டேட் அப்படின்னு போடுறேன். யூஸ் ஸ்டேட்டுன்னு போட்டு நம்ம டேப் அடித்தோடனே மேலே வந்து நம்ம யூஸ் ஸ்டேட்டுங்கிறது ரியாக்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணிடுச்சு. அது இதுக்குள்ளே ஒரு பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணலாம். அந்த பேராமீட்டர் வந்து நம்ம டிஃபால்ட் வேல்யூ, ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், அல்லது பூலியனாக இருக்கலாம், இன்டிஜர், டெசிமல், ஏதாவது ஒரு நம்பர் இருக்கலாம். ஸோ யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிற ஹூக்கில் நான் வந்து ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். அந்த பேராமீட்டர் வந்து என்னுடைய டிஃபால்ட் பேராமீட்டர். ஓகே, கோர்ஸ் கண்டென்ட் அப்படின்னு நான் வைக்கிறேன். இதை காப்பி பண்ணி வைக்கிறேன். இந்த யூஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன் என்ன செய்யும்னா, அது வந்து ஒரு ரிட்டர்ன் வேரியபிள் கொடுக்கும். ரிட்டர்ன்ஸ் எ ஸ்டேட்ஃபுல் வேல்யூ அண்ட் எ ஃபங்க்ஷன் டு அப்டேட் இட். அப்போ ரிட்டர்ன் வந்து ரெண்டு இது கொடுக்குது அப்படின்னு சொல்ல வராங்க பாருங்கள். ஸ்டேட்ஃபுல் வேல்யூ அண்ட் எ ஃபங்க்ஷன் டு அப்டேட் இட். அப்போ இது ரிட்டர்ன் கொடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், ஈக்குவல் டு போட்டு இந்த பக்கம் நம்ம இப்போ இந்த ரிட்டர்ன் வர்றதை ஒரு இடத்துல வாங்கி வைக்கணும்ல, அது வந்து நம்ம என்ன பண்ணுறேன், கான்ஸ்டன்ட் அப்படின்னு போடுறேன். இது எப்படி இருக்கும்னா, அரே மாதிரி தான் ரிட்டர்ன் கொடுக்கும். அந்த அரே வந்து ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து கோர்ஸ் கண்டென்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் வைக்கிறேன். ஏற்கனவே இந்த மேலே ஒரு வேரியபிள் நம்ம வச்சனால அது எரர் சொல்லுது. இப்போ இந்த வேரியபிள் வேண்டாம், நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு வேரியபிள் வச்சுட்டேன். இன்னொன்று என்னது, ஃபங்க்ஷன் செட் கோர்ஸ் கண்டென்ட் அப்படின்னு. இது வந்து ஃபங்க்ஷன், செட் கோர்ஸ் கண்டென்ட்ங்கிறது ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யும்னா, இந்த வேரியபிளில் எந்த வேல்யூவை அசைன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லும்.
அப்போ டிஃபால்ட் வேல்யூங்கிறது இது, இந்த யூஸ் ஸ்டேட்டுங்கிறது ரிட்டர்ன் கொடுக்கும். அப்போ அந்த ரிட்டர்னை ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிளில் வாங்கி வச்சுக்கிடுறோம். அந்த ஸ்டேட் அரேயில் 2 வேரியபிள் இருக்கும். ஒன்று வந்து கோர்ஸ் கண்டென்ட்டுங்கிறது வேரியபிள், அந்த கோர்ஸ் கண்டென்ட்டை அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஃபங்க்ஷன் இது. இதுதான் வந்து சின்டாக்ஸ், யூஸ் ஸ்டேட்டோடைய சின்டாக்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் கண்டென்ட்டை நம்ம இந்த இடத்துல வேரியபிளாக யூஸ் பண்ணுறோம். இது இப்படி இருக்கட்டும், இங்கே மட்டும் நம்ம மாற்றிடுறோம். இது வேண்டாம், எனக்கு இதுக்கு பதிலாக செட் கோர்ஸ் கண்டென்ட் அப்படின்னு போடுறேன். இது ஒரு ஃபங்க்ஷனுங்கிறனால அதுக்கு ஆர்குமெண்ட் கொடுக்குறோம், என்ன வேல்யூவை இப்போ வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எப்போதும் போல் டைட்டில் ப்ளஸ் கிளிக், ஓகே, ஒரு செமிகோலன். இப்போ பாருங்கள், இந்த வேரியபிளை டிஸ்பிளே பண்ணியாச்சு. இந்த வேரியபிளுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், அதுவும் இங்கேருந்து தான் இருக்குது. அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னுடைய கரண்ட் வேரியபிளில் லேட்டஸ்ட் டேட்டா வர 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 காம்போனண்ட் ரீரெண்டர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை அப்படியே நம்ம இப்போ சேவ் பண்ணிட்டு பார்க்கலாமா? கோர்ஸ் கண்டென்ட்டுங்கிறது டிஃபால்ட் வேல்யூ வந்துடுச்சு. இப்போ கோர்ஸ் கண்டென்ட் டிஃபால்ட் வேல்யூ இது வந்துடுச்சு. த கோர்ஸ் கண்டென்ட் பை மீ அப்படின்னு போடுறேன். அப்போ இந்த வந்துடுச்சு பை மீ அப்படின்னு. ஓகே, இது வந்து டிஃபால்ட் வேல்யூ இங்கே காமிச்சிருது. இப்போ நான் ஜாவா ஸ்கிரிப்டில் உள்ள பட்டனை கிளிக் பண்ணோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கிளிக் வந்துடுச்சு. இதே சமயத்தில் இப்போ பைத்தான் கிளிக் பண்ணோம்னா பைத்தான் கிளிக் வந்துடுச்சு. இந்த நீங்கள் கன்சோலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பேக்கில் தான் வந்துக்கிட்டு இருக்கும். பட் கரண்ட் ஸ்டேட் என்ன அப்படிங்கிறது இங்கே வந்துடும். கன்சோலில் வந்து ஈவன்தோ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். பட் இது வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட்டை தான் காமிக்கும். அதை பற்றி பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு இங்கே உள்ள கரெக்டாக வந்துடும். வேரியபிள்லாம் கரெக்டாக வேலை செஞ்சிட்ருக்கும். டைப் ஸ்கிரிப்ட் கிளிக் பண்ணால் வந்துடுச்சு. இப்போ தான் நான் இது ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணால் பைத்தான் கிளிக் வருது. ஓகே, இப்போ HTML கிளிக் பண்ணோன்னா HTML இங்கே. ஸோ காம்போனண்ட்டில் யூஸ் ஸ்டேட் பண்ணுறனால உங்களுக்கு டேட்டா லேட்டஸ்ட்டு எதுவோ அதை காமிச்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் இது வரும். ஏதாவது ஒரு டீபக் பண்ணும்போது உங்களுக்கு தேவைன்னா ஆன்சர் வரலையே அப்படின்ட்டு இருக்காதிங்க, ஒரு ஸ்டெப் பேக்கில் தான் வந்துக்கிட்டு இருக்கும். சரியா? இதுதான் யூஸ் ஸ்டேட். அப்போ யூஸ் ஸ்டேட்டை வச்சு நம்ம ஒரு காம்போனண்ட்டை ரீரெண்டர் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் ஸ்டேட்டை வச்சு நம்ம ஒரு டேட்டாவை மாற்றும் போது காம்போனண்ட் ரீரெண்டர் ஆகும். ஸோ இந்த சின்டாக்ஸ் வந்து இதுதான் யூஸ் ஸ்டேட்டு, அதோடைய ஃபங்க்ஷன் இது. இந்த ஃபங்க்ஷனை வச்சு தான் நம்ம இந்த வேரியபிளில் அசைன் பண்ணுறோம். நம்ம டிஸ்பிளே பண்ணுறது இந்த வேரியபிள், அது இங்கே பண்ணலாம், இந்த இடத்துல பண்ணுறோம். ஓகே, யூஸ் ஸ்டேட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.